இங்கே இவனும் டீசெண்டாக ஒரு அப்பார்ட்மெண்ட்லாம் ஒய்ஃபோடையும் குழந்தையோடையும் வாழ்ந்துகிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்தில் வேலைக்கு கிளம்புறேன்னு காரில் கிளம்பி போகிறான். ஒருத்தரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான். அவர் அவங்க அக்கா பொண்ணை ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு. நம்ம நாளைக்கு வெளில போகலாமா அப்படின்னு சொல்லி அந்த குட்டி பொண்ணு கேட்குறா. சரி போகலாம், இப்போ வேலைக்கு டைம் ஆயிடுச்சுன்னு அவரும் கிளம்பி போகிறாரு. இவனும் அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறான். அவர் ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே போனதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸ்க்குள்ளே போய் அவரை மீட் பண்ணலாமான்னு கேட்குறான். அவர் மீட்டிங்கில் இருக்காரு, நீங்கள் வேணால் ஃபோன் நம்பரை வச்சு பேசுங்கன்னு நம்பரை கொடுக்குறாங்க. இவனும் அவர் கால் பண்ணி பார்க்குறான். அவர் நான் நாளைக்கு வெளில போகிறேன் ஹாஸ்பிட்டலுக்கு, எதனால நீங்கள் நாளைக்கு வாங்க நம்ம பேசிக்கலான்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு. இவன் எதுக்கு இதெல்லாம் ஃபாலோ பண்ணான்னு இப்போ தான் காட்டுறாங்க. இவன் அடுத்த நாள் அந்த பொண்ணோட ஸ்கூலுக்கு போயிட்டு அவங்க மாமா ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு, அவங்க அப்பா அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இந்த குட்டி பொண்ணை கூட்டு வர சொன்னாங்கன்னு சொல்லி ஸ்கூலில் போய் கேட்குறாங்க. ஸ்கூலில் விட மாட்டேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் வேணால் அவங்க மாமாவுக்கு ஃபோன் பண்ணி பாருங்கன்னா அந்த டைமில் ஒரு ஃபோன் சுவிச் ஆஃபில் இருக்குது. ஆஃபீஸில் ஃபோன் பண்ணி கேட்டாலும் ஹாஸ்பிட்டலில் போயிருக்காங்கன்னு சொன்னவொடனே சரி நீங்கள் இந்த பொண்ணை கூட்டு போங்கன்னு சொல்லி ஸ்கூல்லேருந்து எச்எம் சொல்லிடணுன்னே இவனும் சந்தோஷப்படுறான். ஆனால் அந்த சமயத்தில் தான் அந்த குட்டி பொண்ணு ஒரு விஷயத்தை யோசிக்கிறா. அவங்க அம்மா அவளுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க, உன்னை தெரியாதவங்க யாரோ கூப்பிட்டாலும் சரி, அம்மாவையும் இல்லை மாமாவையும் அப்பாவையும் தவிர யாரும் கூப்பிட்டாலும் எங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாலும் நீ அவங்ககிட்ட ஒரு சீக்ரெட் கோடை கேட்கணும், அதை சொன்னால் மட்டும் தான் நீ அவங்க கூட போகணும்னு சொல்லிட்டு சொல்கிறது ஞாபகம் வந்தவொடனே அது சீக்ரெட் கோடை என்ன அங்கிள்னு கேட்குறான். இவனும் முடிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி டீசெண்டான ஆளுங்க தான் இந்த மாதிரி பெண் குழந்தைங்களை கடத்திட்டு போகிறதுக்கு நம்ம ஊரில் எவ்வளோ பேர் இருக்கானுங்க. அம்மாங்க இந்த மாதிரி சீக்ரெட் கோடுக்கு சொல்லி கொடுத்தது கடைசியில் இந்த பொண்ணுக்கு நல்லதாக போச்சு.